கோடான கோடி செல்வங்கள், பலதரப்பட்ட பாக்கியங்கள், இனிமையான மனைவி, கண்ணியமான பிள்ளைகள், பாசத்திற்குரிய பெற்றோர்கள், உற்றார் உறவுகள், இனிமையை சேர்க்கக்கூடிய தோழர்கள் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய உடல் பலம் இல்லை, உடல் நலன் இல்லை என்று சொன்னால் அந்த வாழ்க்கை நரக வாழ்க்கை தான் சகோதரர்களே. அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாக்க வேண்டும். நோய் நொடிகள், நோக்காடுகள் வாழ்க்கையின் இன்பத்தை அழித்துவிடக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. தொண்டக்குழிக்குள் இறங்கக்கூடிய உணவு, சுவையான பானம், இது அனைத்துமே எனக்கு எந்த தங்கு தடை இல்லாமல் செல்லும்போது மட்டுமே என் வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த செல்வத்திற்கு ஒரு மதிப்பும் மரியாதையும் அர்த்தமும் இருக்கிறது. ஆனால் நோய் நொடிகளுக்கு ஆளாகி சரியான உணவு சாப்பிட முடியாமல், நினைத்த உணவை சாப்பிட முடியாமல், எதிர்பார்த்ததை நான் உண்ண முடியாமல் இருக்கின்ற நேரம் என்னுடைய இந்த உலக வாழ்க்கை விரக்தியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் நோய் நொடியிலிருந்து பாதுகாக்க வேண்டும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஆரோக்கியத்தை தான் பிரதானமான செல்வமாக அல்லாஹ்விடத்திலே கேட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நான் பல தடவை சொன்னதுண்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தின் வாழ்க்கையிலே அதிகம் 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 கேட்டது ஆரோக்கியத்தை தான். அந்த ஆரோக்கியம் இருக்கும்போது மட்டுமே இந்த உலக வாழ்க்கை வசந்தத்தை தரும் சகோதரர்களே. இல்லை என்று சொன்னால் வேதனையையும் விரக்தியையும் வெறுப்பையும் தான் மிஞ்ச வைக்கும் சகோதரர்களே. வேதனையையும் விரக்தியையும் வெறுப்பை தான் தரும் சகோதரர்களே. சில நேரத்தில் நோயுடைய தாக்கத்தில் தானும் தன்னை பழிச்சுக்கிடுவான், அதுக்கப்புறம் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் பழிப்பான், திட்டுவான், பேசுவான், மனைவியை கத்துவான், மக்களை சபிப்பான். காரணம் என்னன்னு சொன்னால் அந்த நோயினுடைய தாக்கம், பாவம். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் படைத்தவனை நோக்கி நம்முடைய கவனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தான் நோயை ஏற்படுத்துகிறான். ஒரு மூமினின் மீது கருணை கொண்டாலும் சில நேரத்தில் நோயை தந்து விடுவான். ஒரு மூமினை நல்வழிப்படுத்த வேண்டும் என்று பாடம் நடத்தினாலும் நோயை தந்து விடுவான். ஒரு மூமினுக்கு சவாபை அதிகப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நினைத்தால், இபாதத்துக்கள் புரிந்து கிடைக்காத சவாபு கூட சில நேரத்தில் நோயை சகித்து கொண்டமைக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நசீபாக்கி விடுவார். உங்களுக்கெல்லாம் தெரிந்த செய்தி தான். ஏக்கத்தோடு ஒரு பெண் வருவார் நபி அவர்களிடத்தில், யா ரசூலல்லாஹ், எனக்காக துவா செய்யுங்கள் நாயகமே. என்னத்துக்காக துவா செய்யணுமா? நான் காக்கை வலிப்பால் அவதிப்படுகிறேன். விசுக்கு விசுக்கு என்று தெருக்களில் நான் துடிக்கின்ற துடிப்பு என்னால் தாழ முடியவில்லை. நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு ஆம்பளை வலிப்பு நோயால் அவதிப்பட்டான்னு சொன்னால் அதையே பார்க்க சகிக்காது. அது ஒரு பொம்பளைன்னும் போது மனம் பதபதைக்க வைக்கும். அந்த அம்மா அப்படி கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சகோதரி, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்த இந்த நசீபை நீ பொருந்தி கொண்டின்னு சொன்னால் உயர்ந்த சொர்க்கத்தை நான் வாங்கி தர்றேன். இல்லைன்னு சொன்னால் இந்த நோயை நீக்கிறதுக்கு அல்லாஹ்விடத்தில் நான் துவா செய்கிறேன். இல்லை யா ரசூலல்லாஹ், இந்த நோய் என்னுடைய இருக்கட்டும், என்னுடைய நான் இருக்கட்டும், எனக்கு நாளைக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தை மட்டும் வாங்கி கொடுத்துருங்கன்னாங்க. அப்போ நல்லா புரிஞ்சுங்கன்னு சொன்னால், நோய்க்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெரும் சவாபை தருகிறான் அப்படின்றத இந்த சம்பவத்தின் வாயிலாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நோய் தாக்கத்தை ஏற்படுத்தாமல் இருக்கவும், நோய் சீக்கிரமாக குணமாகவும் படைத்தவனை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்க முடியாது. அந்த அம்மா செய்த தியாகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆப்ஷன் கொடுத்தாங்க. இப்போ நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இல்லை. ரசூல் நம்முடைய ஆன்மாவோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, மனதோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, உணர்வோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த நோய் நீக்கத்திற்கு என்ன செய்வது, ஷிஃபாவை தருவதற்கு என்ன செய்வது? யாரையும் நீங்கள் பிடிக்காதீங்க. யாரை பிடிங்க? ஹஸரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள பிடிச்சிருங்க. ஏன்னா அவர் தான் நோயாளிகளின் முகவர், நோயாளிகளின் ஒரு முன் உதாரணம். அவர் தான் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். அவர் சொன்ன வார்த்தைகள் அவருடைய நோய்களை தீர்த்து விட்டன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின்படி நம்ம பார்க்குறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் என்ன செய்கிறான், அவருடைய விஷயமாக சொல்லித் தருகிறார். அந்த அய்யூப் அலைஹிஸ்ஸலாமை பற்றி பிடியுங்கள். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை பற்றி பிடியுங்கள். தினசரி உங்களுடைய துவாவிலே இந்த அற்புதமான துவாவை செய்வதற்கு நீங்கள் மறக்கலாகாது. நான் அதிகம் சொல்வது போல, கடுமையான நோய்வாய்ப்பட்டீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும். கஷ்டப்பட்டு ஓதியாவது அந்த நோயை நீங்கள் நீக்கிறணும். இன்ஷா அல்லாஹ் அந்த நோயை நீக்க வச்சிடணும் அல்லாஹ்விடத்தில்.
எத்தனை தடவை ஓதணும்? நீங்கள் பாரமாக நினைச்சாலும் பரவாயில்லை, பாரம் தானே, நம்ம பாரத்தை அதிகமாக எடுத்துக்கொண்டாதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய உள்ளம் கருணையில் பிரவாகம் எடுக்கும், கருணையில் பிரவாகம் எடுக்கும். அதனால் 1001 முறை ஓது. 1001 முறை திரும்ப 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 கண்ணீரோடு, கவலையோடு, கஷ்டத்தோடு, உடல் பலகீனத்தோடு, துடிக்கின்ற கைகளோடு, நோய் நொடிகளால் பாதிக்கப்பட்ட அந்த உறுப்பை திறந்து காண்பித்து இறைவா என்று அன்னி மஸ்ஸனிய துர்ருவான்தா ரஹமுர் ராஹிமீன். எதுவுமே இல்லை. என்ன வார்த்தையை சொல்லணும்? ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னது போல அன்னி மஸ்ஸனிய துர்ருவான்தா ரஹமுர் ராஹிமீன். ஸ்கிரீன்ல தர்றேன் பாருங்க. அன்னி மஸ்ஸனிய துர்ருவான்தா ரஹமுர் ராஹிமீன். யா அல்லாஹ், என்னை தீங்கு தொட்டு விட்டது நாயனே, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாய். நோயை தீர்த்து வைன்னு கூட அவர் கேட்கல, நீ கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளனாக இருக்கிறாய். என்னை தீங்கு தொட்டு விட்டது இறைவான்னு சொல்லி என்ன செஞ்சாங்க? அழுதாங்க. அழுன்னு அழுதாங்க. அந்த கண்ணீர் உகுக்க 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 படைத்தவனின் கருணை பிரவாகம் அவரை நோக்கி பாய்ந்து வந்தது. அந்த வார்த்தைகள், அந்த கருணை பிரவாகம், அவருடைய கண்ணீர் வானுலகத்தில் இருக்கக்கூடிய ரப்பின் கருணையை அப்படியே கட்டி அப்படி இழுத்தது. சகோதர சகோதரிகளே, அந்த ரப்புல் ஆலமீன் உங்களுடைய நோயை நீக்க போதுமானவன். அப்படி சப்போஸ் அல்லாஹ் பாதுகாக்கணும், எல்லா மக்களையும் பாதுகாக்கணும், ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி வேற வழியே இல்லை, அந்த நோயோட தான் வாழணும், அந்த நோயோட தான் இருக்கணும்ன்ற அந்த ஒரு சூழல் வரும்போது கவலைப்படாதீங்க, கஷ்டப்படாதீங்க. ரப்பு உங்களை கைவிடவே மாட்டான். அந்த நோயின் தாக்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குறைத்து விடுவான். அதனால இந்த துஆவை பற்றி பிடிங்க. கடுமையான வியாதியஸ்தர்கள் 1001 முறையும், தனக்கு வியாதியை தொட்டுவிடக்கூடாது என்று பயந்து வாழக்கூடிய மக்கள் 101 முறையும் ஓதுங்கள். சாதா சீதாவாக நீங்க இதை ரொட்டீனா நீங்க ஓதுற மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னா அல்ஹம்துலில்லாஹ், நீங்க ஒரு 21 முறை இன்ஷா அல்லாஹ் நீங்க என்ன செய்யுங்க, ஒவ்வொரு வக்து தொழுகையிலையும் எப்போமெல்லாம் நேரம் கிடைக்குத, உனக்கு நோயின்றது தான் மெயின், மற்றதெல்லாம் 2ஆம் பட்சம் தான். நோய் அப்படின்றது வரவே கூடாது. ஹெல்த்தா நான் இப்ப பேசுறேன், ஹெல்த்தா நீங்க கேட்குறீங்க, ஹெல்த்தா ஓடுறேன், ஆடுறேன், பாடுறேன், என்னுடைய காரியங்களை எல்லாம் நான் செய்யறேன்னு சொன்னா நோய் இல்லாத ஆரோக்கிய உடலை வச்சுதான் நான் செய்யறேன். அந்த ஆரோக்கிய உடலை படைத்தவனை தவிர வேறு யாராலும் தர முடியாது, எந்த டாக்டர்ஸாலையும் தர முடியாது. அதனால நீங்க எதை செய்றீங்களோ செய்யலையோ, அன்னி மஸ்ஸனிய துர்ருவான்த அரஹமுர் ராஹிமீனை மறந்து விடாதீர்கள். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்து சேனலை மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். எல்லாம் வல்ல இறைவன் உலக நோயாளிகள் அனைவருக்கும் ஷிஃபாவை தருவானாக. குறிப்பாக நம் குல மக்களுக்கு ஷிஃபாவை தருவானாக. முக்கியமாக குறிப்பாக என் மீது பாசம் கொண்டு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் அல்லாஹு தாலா ஷிஃபாவை வழங்குவானாக, ஆரோக்கியத்தை அள்ளி தருவானாக. ஜஸாக் அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.